ஒரே ஒரு குரல் பல தலைமுறைகளின் நினைவுகளை சுமந்து நிற்கிறது. காதல், சோகம், தாய்மை, மகிழ்ச்சி அப்படின்னு மனிதர்களோட அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்தின ஒரு குரல் பாடகி ஜானகி அம்மாவோட குரல். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே. பல மொழிகள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காங்க. இவருடைய பாடல்கள் எல்லாம் பல தலைமுறையினர் ரசிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த மாபெரும் இசைப்பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு தெரியுமா? 1938 வருஷத்துல ஏப்ரல் மாசம் 23 ஆந்திரால இருக்க குண்டூர் மாவட்டத்துல உள்ள பல்லப்பட்லா அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவங்க தான் நம்ம ஜானகி அம்மா. இவங்களுடைய உண்மையான முழு பெயர் சிட்லா ஸ்ரீ ராமமூர்த்தி ஜானகி. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு இசை மீது அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. மற்ற குழந்தைங்க மாதிரி எல்லாரும் விளையாடிட்டு இருந்த வயசுல இவங்களுடைய மனசுல மட்டும் இசை அப்படின்ற ஒரு தனி உலகத்தையே உருவாக்கி வச்சிருந்தாங்க. பிறக்கும் போதே கடவுள் எனக்கு பாட்டு கொடுத்துட்டாரு. பாட்டு நானும் ஒரே வாட்டி பிறந்தோம். அவங்களோட குடும்பமுமே அவங்களுக்கு இசை மேல இருக்க லவ்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் பண்றாங்க. சின்ன வயசுலயே இவங்க கர்நாடக இசையை கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இசையில இருக்க பல நுணுக்கங்களையும் கத்துக்கிறாங்க. தென் பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பாட ஆரம்பிச்சு தன்னோட வாய்ஸுக்கு தனித்துவமான ஒரு அடையாளத்தை உருவாக்குறாங்க. அந்த ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு இனிமையான குரல் வளத்தை அவங்க வளர்த்துக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கூல் நிகழ்ச்சிகள்ல, கிராமங்கள்ல நடக்கிற நிகழ்ச்சிகள்ல மேடை ஏறி பாடல்கள்லாம் பாட ஆரம்பிச்சு பல பேரோட கவனத்தையுமே அவங்க பக்கம் திருப்புறாங்க. அன்னைக்கு சின்ன மேடையில பாடிட்டு இருந்த அந்த ஒரு குரல் ஒரு நாள் தென்னிந்திய சினிமாவோட மிகப்பெரிய பின்னணி பாடகில ஒருவரா இந்த குரல் மாறப்போகுது அப்படின்றது அன்னைக்கு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. கோடையில் வாடாத கோவில் புறா. அந்த காலகட்டத்துல பெண்கள் சினிமாவுக்கு வந்து சாதிக்கிறது அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா திறமை இருந்தா கண்டிப்பா வாய்ப்புகள் நம்ம தேடி வரும், நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சது ஜானகி அம்மா அவங்களுடைய வாழ்க்கை தான். இப்படி மேடை நிகழ்ச்சிகளே பாடிட்டு இருந்தவங்க இசை மேல இருந்த அதிக ஆர்வத்தினால சினிமாவில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வர்றாங்க. அந்த காலகட்டத்தில் சென்னை தான் தென்னிந்திய சினிமாவோட ஒரு முக்கியமான மையமான இடமா இருந்துச்சு. தான் ஒரு பாடகராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட பல பேர் சென்னையை நோக்கி வந்த காலம் அது. அதே கனவோட வந்த ஜானகி அம்மாவும் தன்னோட குரலுக்கான சரியான வாய்ப்பை தேடி ஓடிட்டு இருந்தாங்க. ஜானகி அம்மாவோட குரல்ல இருக்க திறமையை உணர்ந்த இசை உலகம் அவருக்கு திரைப்படத்துல பாடுறதுக்கான வாய்ப்பையும் வழங்குது. 1957 வருஷத்துல தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த 2 மொழிகளிலுமே விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு படத்துல பெண் என் ஆசை பாலானது ஏனோ அப்படின்ற ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகாததுனால அந்த பாட்டும் வெளிவராமலே போயிடுச்சு. விதியின் விளையாட்டு என்ற படத்துல தமிழ்ல பாடினேன். அது விதி விளையாடிச்சு, படமே வெறும் வெளியே வரல. அதுவும் நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் வெளியே வரலையான்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த பாட்டை இவங்க பாடும்போது இவங்களுக்கு 17 வயசு தான் ஆயிருக்கு. தன்னோட 17 வயசுலயே இந்த பாட்டை பாடினாலுமே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகல. பட் இவங்க பாடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சாங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 1957 வருஷத்துல மகதல நாட்டு மேரி அப்படின்ற ஒரு பாடத்துல பாடின கண்ணுக்கு நேரே அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் ஜானகி அம்மாவோட முதல் தமிழ் பாட்டு. ஒரு பாடகியோட வெற்றி அப்படின்றது ஒரே ஒரு பாட்டில் மட்டும் உருவாகிறாது, கிடைச்சிடாது. அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிற வாய்ப்பு, அவங்களுடைய கடினமான உழைப்பு, இசை மேல அவங்களுக்கு இருக்க ஆர்வம், அர்ப்பணிப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கலைஞரை உருவாக்குது. ஜானகி அம்மாவும் அதே பாதையில பயணிச்சாங்க. இப்ப பார்க்கலாம். என்ன பாக்குறது? இப்ப அதெல்லாம் முடியாது. என்ன பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம் சொல்லி அது என்னன்னு சொல்லணும். இன்னைக்கு இவங்களுக்கு இருக்க இவ்வளவு புகழ், பேர் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன இசையமைப்பாளர்களோட படங்கள்ல சின்ன சின்ன பாடல்கள் பாடி பாடி வந்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சில பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவங்களுடைய இசையில கொஞ்சம் சலங்கை அப்படின்னு ஒரு படத்துல வந்த சிங்கார வேலனே தேவா அப்படின்ற ஒரு பாட்டு தான். இந்த ஒரு பாட்டு தான் ஜானகி அம்மாவை ஒரு காலத்துல நான் தமிழ்ல தான் ஜாஸ்தி பாடிண்டே இருந்தேன். ஆனா இந்த சிங்கார வேலன் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் எனக்கு தமிழ்ல சாங்ஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. 1960 காலகட்டம் தான் தமிழ் சினிமாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இந்த மாதிரியான இசையமைப்பாளர்கள் ரசிகர்களோட மனசை ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம் அது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன். அந்த காலகட்டத்தில் ஜானகி அம்மாவோட குரல் மெதுமெதுவா தனக்கான ஒரு இடத்தை உருவாக்குச்சு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில ஜானகி அம்மா பல பாடல்களை பாடியிருக்காங்க.
இரு வல்லவர்கள், புதிய பறவை, சுமதி என் சுந்தரி, வெள்ளி விழா, வெண்ணிற ஆடை, இந்த மாதிரி பல படங்கள்ல MS விஸ்வநாதன் அவங்களுடைய கூட்டணியில பல பாடல்கள் பாடியிருக்காங்க. உன்னை ஒன்று கேட்டு உன்னை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பாட்டுலையுமே MS விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில இவங்களுடைய குரல் ஒரு புதுவிதமான உணர்ச்சியை கொடுத்துச்சு. அதிகமாக அந்த காலகட்டத்தில் மென்மையான காதல் பாடல்கள் பாடியிருக்காங்க. பிரிவோட வழி, பெண்ணின் மன உணர்வு அப்படின்னு ரொம்பவுமே லைட் ஹார்ட்டட் சாங்ஸாவே பாடியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப இனிமையான பாடல்களா இருந்திருக்கு அந்த டைம்ல. 1960 70 வரைக்கும் வந்த மெலடி பாடல்கள்ல ஜானகி அம்மாவோட குரல் ஒரு தனி முத்திரையை பதிச்சிச்சு. குறிப்பா MS விஸ்வநாதன் சார் இசையில பாடின பாடல்கள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள். MS விஸ்வநாதன் சார் அவங்களுக்கு அப்புறமா 1970களோட இறுதியில தமிழ் இசை உலகுல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குச்சு. அதுதான் இசைஞானி இளையராஜா சார் அவங்களுடைய வருகை. பாடல்கள் ஒரு கோடி அதுவும் புதிதில்லை. இளையராஜா சாரோட மெட்டுக்களுக்கு ஜானகி அம்மாவோட குரல் ஒரு தனித்துவமான உயிரை கொடுத்துச்சு. தமிழ் சினிமாவோட இசை வரலாற்றுல காலத்தை வென்ற பல கூட்டணிகள் இருக்கு. ஆனா ஒரு இசையமைப்பாளர் ஒரு மெட்டை உருவாக்கி அந்த மெட்டுக்கு ஒரு பாடகியோட குரல் தான் உயிர் கொடுக்குது அப்படின்னா அந்த பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறது இசைஞானி இளையராஜாவும் ஜானகி அம்மாவோட கூட்டணியும் தான். இளையராஜா அவர்கள் 1976 வெளியான அன்னக்கிளி படத்துல தான் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறாரு. அவருடைய முதல் படத்திலேயே ஜானகி அம்மா அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அன்னக்கிளி உன்ன தேடுதே, மச்சான பாத்தீங்களா, முத்து முத்தா இப்படின்ற 3 பாடல்களை பாட வைக்கிறாரு. 3 பாடல்களையுமே அல்டிமேட்டா பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. இந்த அன்னக்கிளி படம் இளையராஜா அவங்களுடைய இசை பயணத்துல எவ்வளவு முக்கியமான படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல இப்படிப்பட்ட பாடல்களை இவங்களுக்கு கொடுத்து இவங்களையும் சேர்த்து வளர்த்திருக்காரு இளையராஜா. ஒரே பாடகி தான், ஆனா ஒவ்வொரு பாடல்லையுமே ஒவ்வொரு குரல்ல பாடியிருப்பாங்க. ஒரு படத்துல சின்ன குழந்தையோட வாய்ஸ் மாதிரி இருக்கும், இன்னொரு படத்துல வயசான பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருக்கும், இன்னொரு இதுல கிராமத்துல இருக்க பெண்கள் பாடுற மாதிரி இருக்கும், இன்னொரு இதுல காதல்ல இருக்க வயசான ஒரு இளமையான பெண் பாடுற மாதிரி இருக்கும். தாயோட தாலாட்டு, சோகத்துல உடைஞ்சிருக்க ஒரு பொண்ணு எப்படி பாடுமோ அந்த மாதிரி எந்த உணர்வா இருந்தாலுமே ஜானகி அம்மாவோட குரல்ல அதை கேட்கும் போது அப்படியே அந்த கேரக்டர்லயே வாழ்ந்த மாதிரி இருக்கும். 16 வயது நிலைய படத்துல வந்த செந்தூர பூவே பாட்டை ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க. தன்னோட காதலனுக்காக ஏங்கி காத்திருக்க ஒரு கிராமத்து பெண் பாடுற மாதிரி இந்த பாட்டை பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. அந்த பொண்ணோட ஏக்கம், காதல், அப்பாவித்தனம் இது எல்லாத்தையுமே கலந்து அந்த பாட்டை அவ்வளவு இனிமையா அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பாடி கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு பாட்டை பாடினதுக்காக தான் ஜானகி அம்மா அவங்களுக்கு முதல் தேசிய விருதை கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் ஜானி படத்துல இருந்து காற்றில் எந்தன் கீதம், மூன்றாம் பிறை படத்துல இருந்து பொன்மேனி உருகுதே, மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து ஊரு சனம் தூங்கிடுச்சு, இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே அவ்வளவு சூப்பரான பாடல்கள், வெற்றி பாடல்கள் எல்லாமே. எந்த பாடல்களையுமே இவங்களோட கூட்டணியில வந்த பாடல்களை ஒதுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாடல்கள், அப்படிப்பட்ட இசையம் கொடுத்திருப்பாரு இளையராஜா அண்ட் ஜானகி அம்மா சேர்ந்து. குறிப்பா 1980களில் தான் இளையராஜா அண்ட் ஜானகி அம்மாவோட கூட்டணியில அதிகப்படியான பாடல்கள் வெளிவந்திருக்கு. முந்தானை முடிச்ச படத்துல இருந்து விளக்கு வச்ச நேரத்தில், கல்லுக்குள் ஈரம் படத்துல இருந்து சிறு பொன்மணி, அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகள், தெய்வ வாக்கு படத்துல இருந்து வள்ளி வள்ளி என வந்தான், வள்ளி வள்ளி என வந்தான்,
இந்த மாதிரி பல பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இளையராஜா சாரோட இசை அப்படின்றது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான இசை தான் போடுவார். வெஸ்டர்ன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், நாட்டுப்புற இசை அப்படின்னு எல்லா இசைகளையுமே கலந்து ஒரு பாட்டில் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட இசையிலையுமே எந்த ஒரு சிரமமும் இல்லாம சரியான உச்சரிப்போட சரியான உணர்வை கடத்தி அழகான குரல்ல அந்த சரியான ஏற்ற இறக்கங்களோட அந்த பாடலெல்லாம் பாடி கொடுப்பாங்க ஜானகி அம்மா. அதனாலதான் இளையராஜா சார் மென்மையான மெலடியா இருந்தாலும் சரி, இல்ல சவாலான ஒரு டப்பாங்குத்து ஃபோக் சாங்கா இருந்தாலும் சரி, எல்லா வகையான பாட்டுக்கும் ஜானகி அம்மாவை அடிக்கடி கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க. சின்ன தாயவள் தந்தராசாவே. இந்த மாதிரி இன்னும் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இவங்க 2 பேரோட கூட்டணியில சேர்ந்து வந்திருக்கு. இவங்க கூட்டணியில தமிழ்ல மட்டும் கிடையாது, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகள்லயுமே ஏராளமான மறக்க முடியாத பாடல்களை கொடுத்திருக்காங்க. கல்யாணத்தை பேசி நீ கட்ட வேணும் தாலி. ஒரு நல்ல இசையமைப்பாளர் ஒரு சிறந்த பாடகியை சந்திச்சா என்ன நடக்குமோ அதுதான் இவங்க 2 பேரோட கூட்டணியில நடந்த எல்லா பாடல்களுமே. இசைஞானியோட மெட்டுக்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு குயில் குரல், அதுதான் ஜானகி அம்மா. இளையராஜா அவங்களுடைய அத்தியாயம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது 1992ல இன்னொரு இசை புரட்சி தொடங்குது. அதுதான் ஏஆர் ரஹ்மான். இந்தியன் மியூசிக்கோட சவுண்டே சேஞ்ச் ஆகுது. நியூ சவுண்ட், நியூ டெக்னாலஜி, நியூ மியூசிக், இந்த மாற்றத்தை உருவாக்கியவர் ஏஆர் ரஹ்மான். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜீனியஸ். இந்த மாதிரி நியூ சவுண்ட், டெக்னாலஜி, மியூசிக் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு ஜாம்பவானா இருந்த ஜானகி அம்மாவுக்கு இடம் இருக்குமா இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கெல்லாம் தன்னோட பாடல்கள் மூலமா பதில் சொன்னாங்க ஜானகி அம்மா. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட புதிய புதிய பாடல்களை அறிமுகப்படுத்தினாரு. இருந்தாலுமே ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸ்பிரஷன்ஸ், குறிப்பிட்ட உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து பாடுறதுக்கு ஜானகி அம்மாவை மட்டுமே சரியான குரலா இருக்கும் அப்படின்னு அவங்களையே பயன்படுத்திட்டு இருந்தாரு. முதல்ல இவங்களுடைய கூட்டணியில 1993ல ஜென்டில்மேன் படத்துல வந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ அப்படின்ற ஒரு பாட்டு தான் வெளிவந்திருக்கு. இந்த பாட்டுல எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. ரஹ்மான் சாரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கெரியர்ல ரொம்பவே ஹிட்டான பாடல்கள்ல இந்த பாடலும் ஒண்ணு. தென் அதே வருஷத்திலேயே கிழக்கு சீமையிலே படத்துல வந்த கத்தால காட்டு வழி அப்படின்னு ஒரு பாடலையுமே பாட வச்சிருப்பாரு. ஆக்சுவலா இந்த பாட்டு பாத்தீங்கன்னா மண் வாசனை நிறைந்த ஒரு நாட்டுப்புற பாடல். ஜானகி அம்மாவோட குரல் கிராமத்து பெண்ணா அழகா அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்திருக்கும். அதுக்கப்புறம் 1998ல உயிரே படத்துல வந்து நெஞ்சினிலே 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 ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. இது ஒரு மென்மையான காதல் பாட்டு. அவங்களுடைய வாய்ஸ்ல ஸ்வீட்டா பாடி கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் காதலர்கள் மத்தியில ஒழிச்சிட்டு இருக்க ஒரு பாட்டு. தென் 1999ல சங்கமம் படத்துல வந்த மார்கழி திங்கள் அல்லவா. இந்த பாடலை பாடினதுக்காக ஜானகி அம்மா அவங்களுக்கு தமிழ்நாடு அரசோட சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது அந்த டைம்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் பாடியிருக்காங்க. பெரிய அளவுல இவங்க 2 பேரோட கூட்டணியில பாடல்கள் இல்லைனாலும் பாடின பாடல்களே பயங்கர ஹிட்டான பாடல்கள் தான். இசை மாறிச்சு, தொழில்நுட்பம் மாறிச்சு, தலைமுறைகள் மாறிச்சு. ஆனா மாறாத ஒரே ஒரு விஷயம்னா அது ஜானகி அம்மாவோட குரல் தான். அதனாலதான் ஜானகி அம்மா ஒரு காலத்தின் பாடகி இல்ல, எல்லா காலத்திற்குமான பாடகி அப்படின்னு இசை ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். ஏஆர் ரஹ்மான் அவங்களுக்கு பாடின மாதிரியே இசையமைப்பாளர் தேவா சார் அவங்களுடைய படங்கள்லயுமே ஒரு சில பாடல்களை பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா வித்யாசாகர், சிற்பி, எஸ்.ஏ. ராஜ்குமார், பரணி, யுவன் சங்கர் ராஜா, ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் அனிருத். தென் இவங்களுடைய சினிமா கெரியர்லயே இவங்க பாடின கடைசி பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008ல பன்னடி அப்படின்ற ஒரு மூவில உன் உசுறு காத்துல அப்படின்ற ஒரு சாங்கை பாடியிருப்பாங்க.
அதுதான் இவங்களுடைய லாஸ்ட் சாங் இன் சினிமா இண்டஸ்ட்ரி. ஜானகி அம்மா அவங்களுடைய சினிமா கெரியர்ல 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல 48,000க்கும் மேல பாடல்கள் பாடியிருக்காங்க சினிமாவுல. இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ், ஜெர்மன், சிங்களா போன்ற மொழிகள்லயுமே பாடியிருக்காங்க. இவ்வளவு பாடல்கள் பாடினதுக்காகவும் இவங்களுடைய இனிமையான குரலுக்காகவுமே இவங்களை குயின் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக. இவங்களுடைய கெரியர்ல 4 நேஷனல் அவார்ட், கேரளா ஸ்டேட் அவார்டு 11, ஆந்திரா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு 10, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு 6, கர்நாடகா அவார்டு 1, ஒரிசா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு 1, மொத்தம் 33 விருதுகள் வாங்கியிருக்காங்க இவங்களோட லைஃப்ல. இது போக கௌரவ விருதுகள், சிறப்பு விருதுகள், அதர் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இது போக 2013 வருஷத்துல இந்திய அரசாங்கம் ஜானகி அம்மா அவங்களுக்கு பத்மபூஷன் விருதை அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த விருது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா அந்த விருதை வாங்கறதுக்கு மறுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, അവാർഡ് കൊടുത്തു, പത്മഭൂഷൺ കൊടുത്തു. പത്മഭൂഷൺ ഞാൻ റെഫ്യൂസ് ചെയ്തു, ഞാൻ വാങ്ങുന്നില്ല. ബിക്കോസ് 55 ഇയേഴ്സിൽ നിന്ന് ഞാൻ പാടുന്നു സിനിമാ ഫീൽഡിൽ. എത്രയോ വെറൈറ്റി സോങ്സ്, എത്രയോ ലാംഗ്വേജസ് എല്ലാം പാടി. ഓരോ ലാംഗ്വേജിലെയും നേറ്റിവിറ്റി വളരെ നന്നായിട്ടിരിക്കുന്നുവെന്ന് എല്ലാവരും പറഞ്ഞു. നിങ്ങൾ കൂടെ മലയാളീസ് കൂടെ പറഞ്ഞ് നിങ്ങളെപ്പോലെ ആരും പ്രൊണൗൺസ് ചെയ്യുന്നില്ല, നമ്മ ആൾക്കാർ കൂടെ എന്ന് മലയാളീസ് പറഞ്ഞ് അത്ര കറക്റ്റായിട്ട് പാടിയപ്പോൾ നമുക്ക് എത്ര വലിയ അവാർഡ് കൊടുക്കണോ? ഭാരത് രത്ന കൊടുത്താൽ വാങ്ങാം, ഇല്ലെങ്കിൽ എനിക്ക് എന്താ അവാർഡ് ഇൻട്രസ്റ്റ് ഇല്ല. ഈ അവാർഡ്സുക്കായിട്ട് ഞാൻ പാടിയിട്ടില്ല, ഞാൻ പാടിയത് എൻ്റെ ഫാൻസുക്കായിട്ട് തന്നെ. அது சொன்னது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் தாமதமாகவே கிடைக்குது அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தையுமே தெரிவிச்சிருந்தாங்க. 60 வருஷத்துக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. தன்னோட இறுதி காலகட்டத்தில் இசை நிகழ்ச்சிகளில் இருந்தும் திரைப்பட பாடல்கள் சினிமாவில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாங்க. தான் பாட வேண்டிய எல்லா பாடலையுமே பாடிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிறைவோட இளம் தலைமுறை பாடகர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு பல பேட்டிகளில் அவங்க சொல்லியிருக்காங்க. புகழை தேடி ஓடாத ஜானகி அம்மா அமைதியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடைசி சில வருடங்களாக அவங்களுடைய வயது முதிர்வு காரணமாக அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனாலேயே பொது நிகழ்ச்சிகள் எதுலையுமே பங்கேற்காம அவங்க தனியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உடம்புக்கு ட்ரீட்மெண்ட்டாக மைசூரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2026 ஜூலை 11 அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரியே இறந்தும் போயிட்டாங்க. உனது திருமுகம் பார்த்தால் ஜானகி அம்மா ஒரு பாடகி மட்டும் கிடையாது, அவங்க ஒரு இசை பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய செந்துரப்பூவே, காற்றில் எந்தன் கீதம், இஞ்சி இடுப்பழகா, மார்கழி திங்கள் இந்த மாதிரியான பாடல்கள் கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஜானகி அம்மாவோட நினைவுகள் நம்ம மனசுல வந்துட்டு போகும். ஜானகி அம்மா, உங்களுடைய குரல் என்றும் எங்கள் இதயங்களில் ஒலித்து கொண்டே இருக்கும். இசையின் குயிலுக்கு எங்கள் இதயபூர்வமான அஞ்சலி. அந்த காலத்து